அண்ணன் அவர்களுக்கு கேக் வெட்டி மாலை அணிவித்து மரியாதை ஏற்பாடு செய்ய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2024 யார் சிஎம் ஆகுவாங்க? இதுல என்ன சந்தேகம்? எங்க அண்ணா தான் வருவாரு. தளபதி விஜய் தான் சிஎம் வருவாரு. இப்ப இருக்கிற சிஎம் என்ன பண்ணிட்டாரு? இதுக்கப்புறம் வந்து அவர் பண்ண போறத பாருங்க. கான்பிடன்டா சொல்றேன்னா, இப்ப வரையும் நீங்க பாத்துருப்பீங்க யார் யார் இருந்து என்ன பண்ணாங்க. இப்ப இது முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க நல்லது. அதுக்கப்புறம் இப்ப வந்தவங்க என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. இப்ப புதுசா கொடுத்து பாருங்க எங்க அண்ணன் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. அப்ப பாத்துட்டு பேசுங்க. இல்ல அந்த மாதிரி விஜய் நிறைய விஷயம் சொல்றாரு. புரியல. இதனாலே சிஎம் ஆகணும்னா புரியல. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அவங்க விட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல எங்களுக்கு. அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான் அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவருக்கு உறுதுணையா இருந்து நாங்க கூட நிற்போம் அவருக்கு சிஎம்மா வர்றதுக்கு. சுத்தி சுத்தி நிறைய விமர்சனம் பண்றாங்க. அவங்களுக்கு இதானே ட்ரெண்டு. இதை பேசினா தானே, வேற என்ன வேலை உங்களுக்கு சொல்லுங்களேன். இதை பேசினா இப்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாதான் அவங்க ட்ரெண்டிங் போக முடியும். இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிச்சு, இதை வச்சுதானே அவங்க ட்ரெண்டிங் ஆக முடியும். அதனாலதான் இந்த விஷயத்தை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் பெருசா ஊதி அவங்க வேற லெவல்ல எடுத்துன்னு போயிட்டாங்க ட்ரெண்டிங்கா. அதிகமா அரசியல்ல காசு கிடைக்கும், அதுக்கு தான் விஜய் வந்திருக்காரு. ஏங்க அப்படின்னா சினிமால அரசியலோட சினிமால அவ்வளவு சம்பாதிச்சுன்னு இருந்தாங்க. அதை விட்டு ஏன் அரசியல் வரணும், நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் ஒரு பேச்சு நினைச்சு பின்னாடி எல்லாம் பேசுறாங்க. அதை விட்டு இதை கேட்டுக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. சீமான் விஜய் எதிர்க்காரு, எப்படி பாக்குறீங்க? சீமான விஜய் எதிர்த்தா சிம்பிளா சொல்லலாம், வெளி போடுற புழுக்க மாதிரி பாக்குறோம் அவரை நாங்க. அவர் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. அவர் எதனா பேசணும், தம்பி சொல்றாரு. தம்பி வந்து உங்களுக்கு என்னன்னா அது பர்சனல், நீங்க பர்சனலா பேசணும். தம்பி வாடா போடான்னு சொல்லிட்டு நீங்க பேசக்கூடாது. இப்ப அவர் ஒரு கட்சியில இருக்காருன்னா இவர் ஒரு கட்சியில இருக்காரு. என்ன ரைட்ஸ் கொடுத்து என்ன ஒரு எப்படி சொல்ல மரியாதை கொடுத்து பேசணுமோ அப்படிதான் பேசணும். வாடா போடான்னு சொல்லி பேசினா மரியாதை கிடையாது. அவரெல்லாம் நாங்க பொருட்டாவே மதிக்கல. அவர் வந்து தம்பிக்கு வந்து அரசியல் தெரியல, அதனாலதான் நான் கத்து கொடுக்குறேன். வந்து கத்து கொடு சொல்லுங்களேன். அவர் கத்து தரால, நாங்க கத்து தரோமான்னு பாக்கலாமே. பேசுற பசங்க வந்து சின்ன பசங்க எல்லாம் என்னையே வந்து விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்ந்துதான் நான் வந்து போராடுறேன் அப்படின்னு சொல்றேன். என்ன போராடுறாரு அப்படி? போயிட்டு இந்த மரத்துக்கு போறாரு, இந்த மாடுக்கு போராடுறது, அப்படி போராடி என்ன பிரயோஜனம்? மக்கள் தானே இருக்கிறோம், நாங்க தானே உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம். எங்களுக்கோசம் போராடுங்க, எங்களுக்கோசம் என்ன பண்ணீங்க பண்ணுங்க. 2024 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு பாருங்களேன். சொல்லிதான் தெரியணுமா? நீங்களே பாருங்களேன். இப்ப வரைய எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதை பாருங்க. வருங்காலத்துல 26 எங்க அண்ணன் தான் சிஎம், அவ்வளவுதான்.